Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 3.3ல first sumல third subdivision பார்க்கலாம். Solve the following pair of linear equations by the elimination method and the substitution method. Linear equationsனா இந்த equationsல இருக்கக்கூடிய variables ஓட degree 1 இருக்கணும். So அத linear equations சொல்லுவாங்க. So இதுல x ஓட values and y ஓட values கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. By elimination method and the substitution method. Elimination method and substitution method ரெண்டையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. So solve பண்ண போறோம். So third subdivision பாருங்க 3x minus 5y minus 4 equal to 0 and 9x equal to 2y plus 7 இந்த மாதிரி இருக்கு. So இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்க போறோம். எழுதும்போது 3x minus 5y equal to, so இந்த minus 4 equal to அந்த சைட் போயிடுது, அப்போ plus 4 ஆயிடும். அதே மாதிரி இதையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 9x எழுதிக்கோங்க. இனி இந்த plus 2y equal to அந்த சைடு வரப்போகுது, அப்போ இது minus 2y ஆயிடும். அடுத்து equal to எழுதிக்கோங்க. 7 equal to அந்த சைடு தான் இருக்கு, ஸோ அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம், இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். ஸோ எலிமினேஷன் மெத்தட் பண்றதுக்கு எக்ஸ் வேரியபிள் இல்ல ஒய் வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸோட கேஸ் பாருங்க, இங்க 3x இருக்கு, இங்க 9x இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷனை இன்டூ 3 பண்ணிட்டோம்னா இதுவும் 9x ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷனை இன்டூ 3 பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் இன்டூ 3 பண்ணும்போது 3 இன்டூ 3x 9x minus 3 into 5y 15y is equal to 4 into 3 12. So இப்போ செகண்ட் இக்குவேஷனை எந்த சேஞ்சஸ்மே பண்ணல, ஸோ இன்டூ 1 எழுதிக்கலாம். ஸோ 9x minus 2y is equal to 7. இந்த இதுலயும் பாருங்க, இங்க பிளஸ் 9x பிளஸ் 9x இருக்கு, கேன்சல் ஆகாது. ஸோ என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். அப்படின்னா சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணும். இங்க பிளஸ் 9x இருக்கு, ஸோ நான் மைனஸ் மாத்திட்டேன். இங்க மைனஸ் 2y, ஸோ பிளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ பிளஸ் 7 மைனஸ் 7 ஆகிடும். இப்போ பாருங்க 9x மைனஸ் 9x கேன்சல். ஸோ மைனஸ் 15 பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13y. ஏன்னா மைனஸ் பண்ணும்போது 13 வந்துருது, கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் சிம்பிள், ஸோ மைனஸ் போட்டிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 7 5. இங்க பாருங்க, இங்க கிரேட்டர் நம்பர் 12 தான், ஸோ பிளஸ் சிம்பிள் தான், அதனால ஆன்சருக்கும் நமக்கு பிளஸ் வந்துச்சு. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 5 பை மைனஸ் 13. ஸோ இப்போ இந்த மைனஸ் சிம்பிளை நியூமரேட்டர்ல எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் 5 பை 13. இப்போ y-யோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். y-யோட வேல்யூ மைனஸ் 5 பை 13. Substituting y is equal to minus 5 by 13 in first equation, நமக்கு என்ன வந்துரும்? So first equationல 3x minus 5 into y-யோட placeல minus 5 by 13 is equal to 4 எழுதிட்டோம். So 3x minus 5 into minus 5 plus 25 divided by 13 is equal to 4. x தவிர மிச்சம் எல்லாத்தையும் ஈக்குவல் டு அந்த சைட் கொண்டு போயிடுங்க. ஸோ 3x is equal to 4 plus 25 by 13 equal to அந்த சைட் போகும்போது minus 25 by 13. So 3x is equal to, so fractionல addition or subtraction பண்ணும்போது denominator சேமா இருக்கணும். ஸோ இப்போ denominator சேமா கொண்டு வரதுக்கு இந்த ஃப்ராக்ஷன்ல 13ஆல நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 4 into 13 divided by 1 into 13 minus 25 by 13 வந்துடும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 3x is equal to 14 into 3 52 divided by 13 minus 25 by 13. So 3x is equal to 52 minus 25 divided by 13. So 52 minus 25. So 3x is equal to 27 divided by 13.
x is equal to 27 by 13. இந்த இன்டூல இருக்கிற 3 ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போகும்போது டிவைட்ல வந்துடும். ஸோ இனி கேன்சல் பண்ணோம்னா 3 1s are 3, 3 9s are 27. ஸோ x is equal to 9 by 13. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.